கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908816586. கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இலங்கையில 4 லட்சம் பேர் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இது தெரிந்த கணக்கு. ஆனால் தெரியாத கணக்கு இவ்வளவு யாருக்கும் தெரியாது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் அல்லது ஒவ்வொரு நாளும் கடல் வழியாகத்தான் கொண்டு வரார்கள். இலங்கை தீவு, இலங்கை கடற்படையோ இந்திய கடற்படையோ இதில் உடந்தையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வேண்டுமென்றே இதை செய்வதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் சொன்ன இடங்களை பாருங்க, மன்னார், மாதகள், சிலாபத்துறை, எழுவதீவு, இதெல்லாம் சீனாக்காரன் கொண்டு வரானா அல்லது பாகிஸ்தான்காரன் கொண்டு வரானா என்றால் இல்லை. எல்லாத்திலும் கேரள கஞ்சான் தான் போட்டுனாங்க. கூடுதலாக பார்த்தால் இந்தியாவுக்குள்ளால் தான் வருகின்றது. ஆனால் இலங்கை அரசு தந்த பொருளாதாரம் சிதைந்தாலும் பரவாயில்லை, தமிழ் மக்களிட வாழ்வாதாரமும் அவர்களுடைய இருப்பும் சிதைய வேணும் என்பதுதான் இலங்கை அரசின் இதுவரை இருந்த இலங்கை அரசின் திட்டமும் அதுதான், இப்போது இருக்கின்ற இலங்கை அரசின் திட்டமும் அதுதான். உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன், எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான இராணுவ ஆய்வாளர் வேல்ஸிலிருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இலங்கையின் அரசியலில் இப்போது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் போதைப்பொருள் வலைப்பின்னல்கள் தொடர்பில் அரசு தீவிர கவனம் எடுத்து வருவதாகவும், குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய பல இடங்கள் தேடுதல் வேட்டைக்குள்ளும் பல தொகை போதைப் பொருட்கள் கைப்பற்றப்படுகின்ற சூழ்நிலையும் கடற்பரப்பில் இருக்கின்றன. இவற்றை பார்க்கின்ற போது இலங்கை அரசின் நடவடிக்கைகள் அல்லது இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் ஒரு முழுமையடைவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா, அல்லது இப்போதைய சூழ்நிலை என்ன விடயத்தை எதிர்காலத்தில் கூறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது? உண்மையில் போதைப் பொருட்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இந்த போர் முடிந்த பிற்பாடு 2009க்கு பிறகுதான் வடபகுதி இதில் மிகவும் ஒரு முக்கிய போதைப் பொருள் கடத்தும் அல்லது டிரான்சிட் பண்ற ஒரு இடமாக மாற்றமடைந்திருக்கின்றது. வெனிசுலா, கொலம்பியா மீது அமெரிக்க அரசு மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் கூட அவர்கள் போதைப் பொருட்களை தடுப்பது என்ற அதுக்கு பின்னால் வேறு அரசியல் இருந்தாலும் அதனைத்தான் முதன்மைப்படுத்துகிறார்கள். கிட்டத்தட்ட 6 படகுகளுக்கு மேல் அவர்கள் தாக்கி அளித்திருக்கிறார்கள். உலகம் எங்கும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும், ஆனால் இலங்கைக்குள் இது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தாக மாறிக்கொண்டே இருக்கின்றது. கிட்டத்தட்ட 22 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட இலங்கையில 4 லட்சம் பேர் தெரியக்கூடியவாறு அதுக்கு அடிக்டடாக இருக்கிறார்கள் என்றால் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் 4 லட்சம் பேர். இது தெரிந்த கணக்கு. ஆனால் தெரியாத கணக்கு இவ்வளவு யாருக்கும் தெரியாது. இந்த வருடம் கிட்டத்தட்ட இந்த 10 மாதத்துக்குள்ள $76 மில்லியன் பெறுமதியான கிட்டத்தட்ட 3000 கிலோ என்று சொன்னால் 3 தொன் போதைப் பொருட்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். அதுல கூடுதலாக கொக்கைன், ஹெரோயின் என்று சொல்லி எல்லாம் அதிக வலிமை மிக்க மருந்து போதைப் பொருட்கள். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட $80 மில்லியன் பெறுமதியான போதைப் பொருட்களை கைப்பற்றி இருப்பதாக கூறப்படுகிறது. இதை நான் கூறும் கணக்கு பிடிபடாதவை எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. இதுல ஆக அதிக அளவில் கைப்பற்றப்பட்டது 2016ஆம் ஆண்டு 800 கிலோ கொக்கைன் அது இந்தியாவுக்கு இருந்து வந்தது என்று கூறி இதுல இலங்கை அரசு இன்டர்போலுடன் இணைந்து நான் நினைக்கிறேன் இந்த ஜூன் மாதம் ஒரு மாதத்தில் ஒரு ஆபரேஷன் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். ஆபரேஷன் லயன் ஃபிஷ் மேக் 3 என்று சொல்றது. அதுல கிட்டத்தட்ட $6.5 பில்லியன் பெறுமதியான 76 தொன், அது 18 நாடுகள் கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஆபரேஷன்.
கிட்டத்தட்ட 76 தொன் போதைப் பொருட்கள், 6.5 பில்லியன் டாலர். 6.5 பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் அந்த ஆபரேஷனுக்குரிய தலைமை பீடம் கொழும்பில் தான் அமைக்கப்பட்டிருந்தது. 6.5 பில்லியன் டாலர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு அளவு ஏறத்தாழ அவ்வளவுக்கு கைப்பற்றி இருந்தார்கள். இப்ப வடபகுதியை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், நீங்கள் கூறியது போல வடபகுதியில் இப்ப தற்போதைய இலங்கை அரசு நடவடிக்கைகளை எடுக்க போகிறது என்று சொன்னால் கூடுதலாக வடபகுதியினூடாகத்தான் வருகின்றது. அப்ப வடபகுதி மீது இலங்கை கடற்படையை பொறுத்தவரையில் போர்க்காலத்தில் அவர்கள் மிகவும் வலிமையானவர்களாக இருந்ததாகவும், பெருமளவான கரையோர ரோந்து படகுகள், இப்ப டோராவாக இருக்கலாம், சூப்பர் டோராவாக இருக்கலாம், ஆழ்கடல் ரோந்து படகுகளாக இருக்கலாம், எல்லாம் அவர்களிடம் இருக்கின்றது. இவ்வளவும் இருக்கக்கூடியதாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிழமையும் அல்லது ஒவ்வொரு நாளும் கடல் வழியாகத்தான் கொண்டு வராங்க. இலங்கை தீவு, அங்கு லேண்ட்லாக் இல்லை. அப்ப தரைப்பாதையால் கொண்டு வர முடியாது. ஆகாயத்தால் கொண்டு வருவது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஆனால் கடல் வழியாக வருகிறது என்று சொன்னால் இலங்கை கடற்படையோ இந்திய கடற்படையோ இதில் உடந்தையாக இருக்கலாம், அல்லது அவர்கள் வேண்டுமென்றே இதை செய்வதாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கடற்படை மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும், கடந்த வாரம் திருகோணமலையில் இடம்பெற்ற கடற்படை நிகழ்வு ஒன்றில் கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் சிறப்பு அதிகாரங்கள் இந்த போதைப்பொருள் ஒழிப்பதில் வழங்கப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டிருந்ததை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? கடற்படைக்கு சிறப்பு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 15 53 கிலோ ஹெரோயின் பிடிக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் 14 தொடக்கம் 25 இடையில் 839 கிலோ பிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அப்பால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பிடிக்கப்படாதது இவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. சரி, இப்ப நீங்கள் வடபகுதிக்கு வந்தால் கேரள கஞ்சா தான் மிக முக்கியம். இப்ப வடபகுதியால் வருவது இந்தியாவை தாண்டி வர முடியாது, அல்லது இந்திய கடற்படையின் கண்ணை இலங்கைக்கு எந்த பகுதிக்கு வந்தாலும் இந்தியாவின் ரடார்களை தாண்டி வர முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது. இந்தியா அதைத்தான் இந்தியாவும் கூறுகின்றது. என்னென்று சொன்னால், தாங்கள் உலகத்திலேயே மிக நவீன கடற்படைகளில் தாங்களோட கடற்படையும் ஒன்று என்று கூறுகிறார்கள். அமெரிக்காவுடனே சண்டைக்கு போவதற்கு ரெடி என்ற மாதிரி தான் எங்களுடைய பேச்சு வழக்குகளை பார்த்தால் தெரியும். ஆனால் இந்த கேரள கஞ்சாவை பொறுத்தவரையில் நீங்கள் பாருங்கள், செப்டம்பர் 2 கிட்டத்தட்ட 906 கிலோ, இலங்கை காசுக்கு 203 மில்லியன் ரூபாய்கள் மன்னார்ல வச்சு பிடிபட்டிருக்கு செப்டம்பர் 2. அதே நேரம் செப்டம்பர் 3 திருப்பி 96 கிலோ 21 மில்லியன் ரூபாய்கள் மாதகல்ல பிடிபட்டிருக்கு. அதே நேரம் நீங்கள் பாத்தீங்கன்னா சொன்னா ஆகஸ்ட் 30 திருப்பி 121 கிலோ கேரள கஞ்சா 27 மில்லியன் ரூபாய்கள் பெறுமதியானது மன்னார்ல வச்சு பிடிபட்டிருக்கு. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஜூலை 31 20 மில்லியன் இலங்கை ரூபாய்கள் பெறுமதியான 101 கிலோ கஞ்சா சிலாவத்துறையில வச்சு பிடிபட்டிருக்கு. அதுக்கு பிறகு ஜூலை 13 நீங்க பாத்தீங்கன்னா பேருந்து 50 கிலோ கஞ்சா 70 கிலோ வச்சு பிடிபட்டு, இப்படி ஒரு மாதத்துக்கு 2-3 என்று பிடிபட்ட கணக்கத்தான் நான் இங்கே சொல்கிறேன். பிடிபடாது இவ்வளவு என்று தெரியாது. சரி, இப்ப ட்ரம்ப் என்ன செய்யற, வெனிசுலாவோ கொலம்பியாவோ போதை வத்து கொண்டு வர படகுகளை விமானத்தால் குண்டு வீசுகிற மாதிரி வீசலாம். இது வேண்டுமென்றால் உண்மையாக நீங்கள் நிறுத்த வேண்டும். இப்ப நான் சொன்ன இடங்களை பாருங்க, மன்னார், மாதகள், சிலாபத்துறை, எழுவதீவு, இதெல்லாம் சீனாக்காரன் கொண்டு வரானா அல்லது பாகிஸ்தான்காரன் கொண்டு வரானா என்றால் இல்லை. எல்லாத்திலும் கேரள கஞ்சான்னு தான் போட்டுக்கிறாங்க. அப்ப கூடுதலாக பார்த்தால் இந்தியாவுக்குள்ளால் தான் வருகின்றது. அப்ப இந்திய கடற்படை வலிமை மிக்க கடற்படை என்று கூறுகிறார்கள். இலங்கை கடற்படை அதே போலதான் கூறுகிறார்கள். 2 கடற்படையையும் தாண்டி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். என்ன சொன்னால் முற்றாக நிறுத்த முடியவில்லையா, அல்லது கடற்படைக்கு அதிகாரம் கொடுக்கிறதுன்றது வேறு விடயம். ஆனால் இவர்களால் தடுக்க முடிகிறதான்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. அதற்கான இப்ப இலங்கை அரசு இந்தியாவுடன் தொடர்பாக பேசியதாகவும் இல்லை. கூடுதலாக வடபகுதிக்குத்தான் வருகின்றது. வடபகுதியில் ஊடாக விநியோகம் இடம்பெறுகின்றது. இப்ப வடக்கு கிழக்கைத்தான் இவர்கள் குறிவைக்கிறார்களா என்று சொன்னால், ஒரு போதை வஸ்து கலாச்சாரமாக அந்த 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 மக்களை மாற்றிவிட்டால்
அவர்கள விடுதலை எழுச்சியோ விடுதலை உணர்ச்சியோ அல்லது அவர்கள தங்கள இறமை தொடர்பான கருத்துக்களையோ சிதைத்து விடலாம் என்பதற்காக கொண்டு வரப்படுகிறதா என்றதுதான் அது இங்கே இருக்கிற முக்கியமான கேள்வி. சர்வதேச கடல் அமைப்புகள் அல்லது சர்வதேச கடற்படையினரோடு இணைந்து இந்தியா இலங்கையினர் இந்த விடயங்களை கட்டுப்படுத்துவதில் ஏன் ஒரு முக்கியமான நகர்வினை எடுக்க முடியாமல் இருக்கின்றது? அண்மையில் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் அரபிக்கடலில் வைத்து பாகிஸ்தான் கிட்டத்தட்ட $1 பில்லியன் பெறுமதியான போதை வஸ்தை கைப்பற்றியிருந்தார்கள் கப்பலில், கடலில் வைத்து. அதற்கு அமெரிக்காவின் கட்டளை மையம் கூட பாராட்டு தெரிவித்திருந்தது உடனடியாக. ஏனென்றால் அந்த ஒரே தடவையில் $1 பில்லியன் பெறுமதியான பொருட்களை கைப்பற்றியது அதுதான் முதல் தடவை என்று போட்டிருந்தார்கள். அது பாகிஸ்தான் கடற்படை கைப்பற்றியிருந்தது. இப்ப பாகிஸ்தான் கடற்படையால் அரபிக்கடலில் வைத்து அது முடியும் என்று சொன்னால் இந்த சிறிய பாக்கு நீரிணையை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையா? சரி, அப்படி முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் வெளிநாடுகளின் உதவியை கேட்கலாம். ஏன் தமிழாக்கள் கூடி என்ன சொல்வது, இப்ப இது கூடுதலாக நான் சொன்ன பிரதேசங்களை பார்த்தீங்கன்னா வடக்குகளால் தான் பெருமளவில் வருகின்றன. சரி, இதை இலங்கை கடற்படையால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால், இந்திய கடற்படையால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால், ஏன் நாங்கள் தமிழ் மக்கள் இது தொடர்பாக அமெரிக்காவிடம் ஒரு உதவியை கேட்க இயலாது, ட்ரம்பிடம் ஒரு உதவியை கேட்க இயலாது? இப்படியான ஒரு பிரச்சனை இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப வெனிசுலாவில் நீங்கள் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்கு வருகின்ற ட்ரக், இந்த போதை வஸ்துக்கள் ட்ரக்ஸ் அங்குள்ள மக்களை போதை வஸ்துக்கு அடிமையாக்குவதால் அமெரிக்காவின் பொருளாதாரம் பாதிக்கப்படுகிறது, அவர்களுடைய இயல்பு நிலை பாதிக்கப்படுகிறது என்பதுதான் ட்ரம்பின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. கனடா மீதான அவருடைய தடைக்குரிய காரணமும் அதுதான். சீனா மீதும் அதைத்தான் கூறுகிறார்கள். சீனாவில் இருந்து வருகின்ற கெமிக்கல்ஸ் கனடாவுக்கு கனடாவில் அதனை உற்பத்தி செய்து கனடாவுக்குள்ளால் தங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் அவற்றை குற்றச்சாட்டாக இருக்கு. அப்ப அதே போல இதுவும் எங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் உள்ள பிரச்சனை அதாகத்தான் இருக்கின்றது. இப்ப இந்தியாவால் கட்டுப்படுத்த முடியவில்லை, இலங்கையால் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இது தொடர்பாக யாராவது கேட்டார்களா, பேசினார்களா என்றால் தமிழர் தரப்பில் நான் பெருசாக பார்க்கவில்லை. அதிலும் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழர் தரப்புல பலர் அதில் ஈடுபட்டதாக கூட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது, உறுதிப்படுத்தப்படாத குற்றச்சாட்டுகள். அப்ப இதற்கு அப்பால் புலம்பெயர் அமைப்புகளோ புலம்பெயர் மக்களோ இது தொடர்பாக அனைத்துலக மட்டத்தில் இது போதை வஸ்து அது ஒரு சிறிய தொகையான மக்கள், அந்த சிறிய தொகை மக்களுக்குள் நான் கூறியது போல 22 மில்லியன் மக்களுக்குள்ள கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் தெரியக்கூடியவாறு அடிமையாக இருக்கிறார்கள், அடிக்டட் என்று சொல்கிறார்கள். என்று சொன்னால் யாழ்ப்பா வடக்கு கிழக்குல உண்மையான கணக்கெடுப்பு இருக்கோ கூட என்று கூட தெரியாது. இவ்வளவு தூரத்துக்கு அது ஊடுருவி இருக்கிறதுன்றது கூட யாருக்கும் தெரியாது. இதை நீங்கள் கேட்டது போல அனைத்துலக கடற்படையோ அனைத்துலக மட்டத்துடன் இணைந்து இதனை செயற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அதை செய்திருக்கின்றது. எப்ப என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் கடந்த ஜூன் மாதம் இன்டர்போல் உடன் இணைந்து அந்த நடவடிக்கையை செய்திருக்கிறார்கள் 18 நாடுகள். அதில் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த 18 நாடுகள்ல வட அமெரிக்கா மற்றது ஆசிய பிராந்திய நாடுகள் இணைந்து செய்திருக்கிறார்கள். ஆனால் அது இலங்கை தென்பகுதியை கூடுதலாக தென்பகுதியையும் அதற்கு அப்பால் உள்ள கடற்பகுதியையும் இணைத்துத்தான் செய்திருக்கின்றது. வடக்கு அவர்களும் அதை கைவிடப்பட்ட ஒரு பிரதேசமாகத்தான் அவர்களும் அதனை பார்க்கிறார்கள். அனுர இதனை கையாள்வது ஒரு புறம் இருக்க, அல்லது அனுரவால் இதனை முழுமையாக கையாள முடியாது. என்னென்று சொன்னால் இப்ப அழிவது தமிழர்கள் என்னும் போது அதை அவர்கள் விட்டுத்தான் பிடிப்பார்கள். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இப்போ இந்திய பிரதமர் இலங்கையின் பிரதமர் ஹரணி அமரசூரியா இந்தியாவுக்கு சென்ற போது பிரதமர் மோடியை சந்தித்திருந்தார். அப்போது முக்கியமாக பேசப்பட வேண்டிய விடயங்கள் மீனவர் தொடர்பான பிரச்சனை. அவர் போகிறார் என்ற உடனே ஸ்டாலின் கடிதம் போட்டிருந்தார் மோடிக்கு, இந்த மீனவர் மீது இலங்கை மேற்கொள்கின்ற நடவடிக்கை தொடர்பாக நீங்கள் கருணையுடன் பேச வேண்டும். ஆனால் அவர்கள் இருவரும் என்ன பேசினார்கள் என்பது வெளிப்படுத்தப்படவில்லை. இருந்த போதும் மோடி அவர் ட்விட்டர் தளத்தில் அவர் பதிவு செய்தது, எக்ஸ் தளத்தில் அவர் பதிவு செய்தது தங்கள் நாட்டு மீனவர்கள் தொடர்பாகவும் பேசியதாக அப்போ பேசியிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். இலங்கை பிரதமர் அது தொடர்பாக இதையும் வெளியில் சொல்லவில்லை. எனவே கொழும்பு ஊடகம் ஒரு ஒப்பீனியன் கோலத்துல போட்டிருக்கேன்னு சொன்னால், அப்படி இலங்கை பிரதமர் அது தொடர்பாக பேசவில்லை என்று சொன்னால், இலங்கை ஈழத்தமிழ் மக்கள் அதாவது தமிழ் மக்கள்
தமிழ் மக்கள் இலங்கை மீனவர்கள் எல்லாம் போடுகிறார்கள், ஆனால் உண்மையில் அதில் பாதிக்கப்படுறது வடக்கு தான். அப்ப தமிழ் மக்களின் மீனவர் பிரச்சனையை இந்தியாவுக்கு விட்டு கொடுத்து விட்டது என்பதுதான் அதன் அர்த்தம். ஏன் என்ற கேள்வி விட்டு கொடுத்து விட்டது என்று எடுத்துக்கொள்வதா, விற்பனை செய்து விட்டது என்று எடுத்துக்கொள்வதா? விற்பனை செய்யறதுன்றது சரியான நீங்களே இதே தளத்தில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், பல மில்லியன் பெறுமதியான மீன்களை இந்திய மீனவர்கள் அள்ளி செல்லுகிறார்கள் என்றல்ல, திருடி செல்லுகின்றார்கள். அவை அனைத்தும் ஈழத்தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தோடு தொடர்பானது என்று. கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு நீங்கள் பல மில்லியன் டாலர்களை தாயக கடற்பரப்பிலிருந்து அள்ளி செல்லுகிறார்கள். அப்படியாயின் அனுர அரசு இந்திய அரசோடு ஈழத்தமிழர்களை விற்பனை செய்து ஏதோ ஒரு நலனை அடைந்திருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். உண்மைதான். ஒரு நாளைக்கு 35 கோடி ரூபாய், ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு என்று சொன்னால் 350, நீங்கள் 100 நாளைக்கு. தரவை யார் ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் உத்தியோகபூர்வமா? இது கொழும்பு பத்திரிகையில், கொழும்பில் இருந்து வெளிவருகின்ற பத்திரிகையில் இலங்கையின் கடல் வள ஆய்வு நிறுவனத்தின் தகவல்களின் அடிப்படையில் வெளியிடப்பட்ட தகவல். ஒரு நாளைக்கு 35 கோடி என்று சொன்னால் 10 நாளைக்கு 350, 100 நாளைக்கு 3500 கோடி. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் போகுது இந்தியாவுக்கு. அதில் அவர்கள் ஒன்றை போட்டிருக்கிறார்கள் அந்த ஒப்பீனியன் குளத்தில். என்னென்று சொன்னால், அதாவது முதலில் இது 60ஆம் ஆண்டில் இருந்தே இந்த பிரச்சனை இருந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த 83ஆம் ஆண்டுக்கு பிறகு போராட்டம் ஆரம்பமாகிய பின்னர், அந்த போராட்டம் தீவிரமடைந்த பின்னர், இலங்கை தமிழ் மீனவர்களுக்கான கட்டுப்பாடுகள், அவர்களுக்கு மீன் பிடிக்கிற நேரம், மீன் பிடிக்கிற தூரத்தை கட்டுப்படுத்தியது இந்திய மீனவர்களுக்கு சாதகமாக போய்விட்டது. அதை அவர்கள், நீங்கள் அந்த காலப்பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் 83ஆம் ஆண்டுல இருந்து இப்ப வரையும் உள்ள காலப்பகுதியை பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி கிட்டத்தட்ட 59% அதிகரித்திருக்கு. பெருமளவான வளங்களை அள்ளிக்கொண்டு சென்றிருக்காங்க. அடுத்தது இந்தியா, அந்த காலத்துல இந்தியாவிலிருந்து போராளிகள் வந்து போறது, படகுகள், அதற்கு இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகுகள் இருப்பது இவர்களுக்கு அதற்கால் வந்து போவதற்கு இவர்களுக்கும் வசதியாக இருந்தது. என்றால் என்னென்று சொல்றது, ஒரு உருமரப்பன்றது. அதுவும் அதை சாதகமாக போய்விட்டது. பிறகு போர் முடிந்த பிற்பாடுதான் இந்த பிரச்சனை இப்போது பூதாகாரமாக வெளியிட்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், போர் முடித்த பிற்பாடு இந்தியாவால் அந்த இவ்வளவு காலம் நீங்கள் பார்க்கலாம். இப்ப நான் ஒரு வருடத்துக்கு 10,000 கோடி என்று சொல்றேன். நீங்கள் 60ஆம் ஆண்டுல இருந்து பாருங்கள், சரி 80ஆம் ஆண்டுல இருந்து பாருங்கள் எத்தனை 1000 கோடி என்று சொல்லி. ஆனால் இலங்கை ஏன் இப்போது விட்டு கொடுத்தது என்ற பிரச்சனை இருக்கின்றது. அதுக்கு காரணம் என்னென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்கா, கோத்தபாய ராஜபக்சவால் கொண்டு வரப்பட்ட அந்த 3.7 பில்லியன் டாலர்கள் பெறுமதியான சினோபேக் நிறுவனத்தின் அந்த அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு, அது கிடப்பில் போட சீனா எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சீனா அப்படியே போட்டு விட்டாங்க புதிய அரசு வந்த பிற்பாடு. அதுதான் இலங்கையில் போடப்பட்ட முதலாவது மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருந்தது. ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரல் எண்ணெய் அங்கு சுத்திகரிக்கப்படும். இலங்கைன்னா மார்க்கெட்ல 40% அவங்க கேட்டவங்க, இவன் முதல் கொடுக்க மாட்டேன்றவ பேந்திப்பா அதுக்கு மூவ்மெண்ட் ஆச்சு. சீனா கிட்டத்தட்ட 10 அதிகாரிகள் அண்மையில் வந்திருந்தார்கள், அது தலைவர் உட்பட. அவர்கள் மிக விரைவாக அது ஆரம்பமாக போகிறது. அது ஆரம்பமாக நான் உங்களுக்கு தெரியும், இப்போது ரஷ்யாவின் பிரச்சனை. ரஷ்யா இந்தியாவுக்கு ரஷ்யாவிலிருந்து இந்தியா வாங்குகின்ற எண்ணெய்கள் தொடர்பாக கடுமையான நெருக்கடியை டொனால்ட் ட்ரம்ப் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்திய பிரதமர் மோடி டொனால்ட் ட்ரம்புடன் கதைத்தது என்று சொன்னாலும் இந்தியா மறுத்திருந்தாலும் ட்ரம்ப் ஒன்றை கூறிவிட்டார், அப்படி மறுத்திருந்தால் மறுக்கட்டும், ஆனால் அதிக வரியை கட்ட வேண்டும் என்று சொல்லி. இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எரிபொருட்களை வாங்குவதை கைவிடுமாக இருந்தால் இந்தியாவோட பொருளாதாரம் முற்றாக இடிந்து விடக்கூடிய நிலை. இதே நிலைமைதான் சீனாவுக்கு. ஆனால் சீனா இலங்கையில் சுத்திகரிப்பு செய்யுமாக இருந்தால் சீனா இலங்கையிலிருந்து ஏற்றுமதி செய்யும். இதுதான் அந்த பிரச்சனை. இப்ப உங்களுக்கு தெரியும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நடந்த போது இந்தியாவிலிருந்து வருகின்ற பொருட்களை கொழும்புக்கு கொண்டு வந்து கொழும்பிலிருந்து லேபலை மாற்றி ஆப்கானிஸ்தானுக்கு, பாகிஸ்தானுக்கு அனுப்பினாங்க. இந்திய மக்களுக்கு தெரிகிறது என்றால் இந்தியா அணையை பூட்டி விட்டது, இந்தியா பாகிஸ்தானுக்கான ஏற்றுமதியை நிறுத்தி விட்டது என்றால் இந்திய மக்களுக்கு தெரியும். ஆனா இந்தியா கொழும்புக்குள்ளால பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்கிறது யாருக்கும் தெரியாது. அதே போலதான்
இப்ப சீனாக்கு மேல தடை வந்தாலும் சீனா வந்து எண்ணெயை கொண்டு வந்து கொழும்புல அம்பாந்தோட்டையில வச்சு சுத்தி அழிச்சிட்டு அம்பாந்தோட்டையில இருந்து ஏற்றலாம். இப்ப குளோபலைசேஷன்ன்றது கடுமையான சிக்கலான பிரச்சனை. தடை என்று சொன்னா நீங்கள் இப்படியே தடை செய்து கொண்டு வந்தால் ஒரு ஒரு சங்கிலி மாதிரி போகும். அப்ப எல்லாவற்றையும் தடை செய்ய முடியாது. அப்ப அது சீனாவுக்கு ஒரு அனுகூலமான விடயம், அது இந்தியாவுக்கு பாதகம். இந்தியா என்னென்னு சொன்னால் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் நாங்கள் யோசிப்பது சீனா வர்றது இந்தியாவின் பாதுகாப்புக்கு ஆபத்து அப்படி இப்படி என்ன தமிழாக்கள் சொல்றது. ஆனால் அது இல்ல பிரச்சனை. பொருளாதாரத்துலதான் ரெண்டு நாட்டுக்கும் உள்ள போட்டியை தவிர பாதுகாப்புல இங்க ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் சீனா காரணம் வந்து சொல்லிட்டு போனோம். நாங்கள் ரெண்டு பேரும் அங்க ஒரே எல்லையில இருக்கிறோம், பக்கத்துல. இங்க நீங்கள் கடலுக்கு இஞ்சால இருக்கிறீங்க, இங்க இருந்த இந்தியா பாதுகாப்புன்னு சொல்றது உங்களுக்கே சிரிப்பா இல்லையோன்றதான் நாங்க கேட்டது. அதே போலதான் இந்தியாவுக்கு பிரச்சனை என்ன, சீனா இந்த பொருளாதாரத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்கு. அப்ப இலங்கைக்கு அதுவும் வேணும், அப்ப இந்தியாவையும் சமாளிக்க வேணும். எனவேதான் தமிழர்களை நீங்கள் கூறிய மாதிரி விட்டு விட்டது. அதை நான் கூறவில்லை, நீங்களும் அதை கூறினீர்கள், அதுக்காக சொல்லை எடுத்து தந்தீர்களே தவிர, ஆனால் அது கூறியது வித்ததாக கூறியதை வந்து கொழும்பிலிருந்து வருகின்ற ஒரு பிரபல ஆங்கில ஊடகம், குறிப்பாக இந்த ஊடகம் அதில் குறிப்பிட்டிருந்த அந்த விடயத்தை, டெய்லி மிரர். டெய்லி மிரர் இந்த விடயத்தை இவ்வளவு ஒரு நூதனமாக பார்க்கிறது என்றால், இந்த விடயத்தில் தமிழ் அரசியல் தலைமைகள் கையறு நிலையில் இருக்கிறார்களா, அல்லது இந்தியாவுக்கு சேவகம் செய்யக்கூடிய அல்லது இந்தியாவினுடைய ஒரு அடிமைகளாக தாயக அரசியலை முன்னெடுக்கிறார்? இந்தியாவுக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சர் தான் இந்தியாவில் இருக்கிறார். நான் இது பல தடவை, ஆனா இலங்கையில 10 பாதுகாப்பு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இந்தியாவில். இந்தியாவிட்ட அக்னி ஏவுகணை இருந்தாலும் இலங்கையில இருக்கிறவர்கள் தான், இலங்கையில் இருக்கிற நான் சொல்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர், அவர்கள் தான் இந்தியாவின் பாதுகாப்பு கேடயமாக தங்களை கற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை என்னவென்று சொன்னால், அந்த தனது சொந்த மக்களின் நலனை கூட அவர்கள் கருத்தில் எடுப்பதாக இல்லை. இதுவும் நான் கூறவில்லை, கொழும்பிலிருந்து வந்த சண்டே டைம்ஸில் வந்த கட்டுரை தான். ரூபதீசன் தான் எழுதியிருந்தார். அவரை அண்மையில் சந்திச்சு கூட நான் கதைச்சிருந்தேன். அவர் கூறியது உண்டு, கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள், 50,000 குடும்பங்கள், வடக்குல மீனவ குடும்பங்கள், 2 லட்சம் மக்கள். யாழ்ப்பாணத்துல குடித்தொகையில நீங்கள் ஒப்பிட்டால் 2 லட்சம் மக்கள் வந்து மிகப்பெரிய, வடபகுதியின் குடித்தொகையோடு ஒப்பிட்டால் மிகப்பெரியது. என்ன இப்ப சனத்தொகை சரியா குறைஞ்சு கொண்டு வந்துட்டது. அதெல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை குறைஞ்சு கொண்டு வந்துட்டு அவ்வளவு பேரும் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள், தொழில் செய்ய முடியாத ஒரு நிலை. இதை நீங்கள் சொன்னது போல எங்களை தமிழ் நாடாளுமன்ற யாராவது திரும்பி பார்த்தார்களா? இல்லை. சரி, புலம்பெயர் தேசத்துல இந்தியாக்களை கூப்பிடுகிறார்கள், பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். ஏதாவது இது தொடர்பாக அந்த மக்களோட வாழ்வாதாரம் அது தொடர்பாக பேசினார்களா? இல்லை, நீங்கள் கூறுகின்ற விடயத்தில் ஒரு பெரும் எதிர்ப்பு அல்லது ஒரு போராட்டம் என்று எங்களை இந்தியா திரும்பி பார்க்க வேண்டும் அல்லது இந்த விவகாரத்தில் ஈழத்தமிழர்களோடு பேச வேண்டும் என்கின்ற அந்த ஒரு முக்கியமான கட்டம் கடந்து சென்று விட்டது அல்லவா? உண்மைதான். என்று சொன்னால், இவ்வளவு எங்கட மக்களிட பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு போகிறீர்கள். இலங்கைக்கு 4 பில்லியனை இந்தியா கொடுத்ததை நீங்கள் பெரிதாக இந்தியா சொல்கின்றது. ஆனால் எத்தனை பில்லியனை கொள்ளையடித்துக் கொண்டு போன, அதில் ஒரு சிறு தொகைதான் அது. அதுவும் இலங்கையின் காசு இல்லை, கொள்ளையடித்து தமிழர்கள பணம் தான் கொள்ளை போனது, தமிழர்கள வளம் தான் கொள்ளை போனது. அதை இலங்கைக்கு கொடுத்து விட்டு ஏதோ இலங்கைக்கு தாங்கள் உதவி செய்ததாக கூறுகிறார். ஆனால் இலங்கை அரசும் கூட, இலங்கை அரசுக்கு IMF கொடுத்தது வந்து 3 பில்லியன். ஆனால் ஒரு வருடத்துக்கு இலங்கை இந்த கடல் வளத்தால் இழக்கிறது அதே தொகைதான். ஆனால் இலங்கை அரசு தன் பொருளாதாரம் சிதைந்தாலும் பரவாயில்லை, தமிழ் மக்களிட வாழ்வாதாரமும் அவர்களுடைய இருப்பும் சிதைய வேணும் என்பதுதான் இலங்கை அரசின், இதுவரை இருந்த இலங்கை அரசின் திட்டமும் அதுதான், இப்போது இருக்கின்ற இலங்கை அரசின் திட்டமும் அதுதான். அப்ப கருணீண்ட நடவடிக்கை அதைத்தான் பிரதிபலிக்கின்றது. அவர்கள் நேரடியாக செய்ததை இவர்கள் மறைமுகமாக செய்கிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அது தங்கள் நலனுக்காக, அதாவது இந்தியாவையும் சீனாவையும் தாங்கள் அனுசரித்து போகிறோம் என்பது, இரண்டையும் அவர்கள் ராஜதந்திர ரீதியாக அனுசரித்து போகவில்லை. ஒவ்வொரு நாட்டுக்கு தங்கள் இடத்தில் ஒவ்வொன்றை விட்டுக் கொடுக்கிறார்கள், அவ்வளவுதான். இனி அடுத்ததாக அமெரிக்கா களமிறங்கும் போதுதான் இதற்குரிய பிரச்சனை வெடிக்கும். ஆனால் அதையும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் வடிவாக ஹேண்டில் பண்ணலாம். இப்ப இவ 2 பேருக்கும் உள்ள பிரச்சனை என்று சொன்னால் மேற்குலகம் தான் ஒரே ஒரு தீர்வு. ஆனால் அதையும் நாங்கள் சரியாக கையாளுகிறோம் என்றால் இல்லை. இப்படி ஒரு பெரும் வரலாற்றையுடைய ஈழத்தமிழர்கள் இன்று வரைக்கும் தங்கள் இனம் சார்ந்து
அல்லது தங்களுடைய வாழ்விடம் அல்லது தங்களுடைய பூர்வீகத்தை தக்க வைப்பதற்காக ஒரு முறையான அரசியலை அல்லது ஒரு முறையான நடைமுறையை கையாள்வதில் ஒரு திரட்சியின்மை அல்லது ஒரு முழுமையான ஒரு தலைமைத்துவமின்மை ஈழத்தமிழரிடம் தொடர்கிறது. இன்று இவ்வாறான பேச்சுக்கள் இடம்பெறுகின்ற போது குதிரை பேரங்களில் அரசியல் கட்சிகள் ஈடுபடுகின்றன என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த அரசியல் கட்சிகள் இவ்வாறு இடம்பெறுகின்ற போது இப்போது நீங்கள் கூறுகின்ற இந்த விடயத்தை எப்படி கையாள்வது, அந்த ஈழத்தமிழர்களின் வலி வேதனைகளை எப்படி ஒரு திரட்சியாக கூட்டுவது என்கின்ற பலத்த வினா இருக்கின்றது. இதற்கு என்னதான் தொடர்ச்சியாக பதில் கூறினாலும் கூட இன்றைய சூழ்நிலையில் இதற்கு என்னதான் முடிவாக போகிறது? என்னென்று சொன்னால், சரி, ஒற்றுமையாக இயங்குவது ஒன்று. ஆனால் ஒற்றுமை இல்லாமல் பல்வேறு கட்சிகள் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் இழுத்து விழுத்தாமல் இயங்குவது இன்னொன்று. இப்ப சிங்கள தேசத்தில் நீங்கள் பாருங்கள், பல கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் தங்கள் தேசிய பிரச்சனை என்று வரும்போது அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் காட்டிக் கொடுப்பதும் இல்லை, ஒருத்தரை தழுத்து விழுத்துவதும் இல்லை. இப்ப தமிழர் பிரச்சனையில் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதான் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. ஐக்கிய நாடுகள் சபையில் கூட, ஐக்கிய நாடு சபை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் கூட வேறு ஆக்களோ வேறு கட்சிகளோ அங்கு போக முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஒரு சிலர். இது ஒரு உதாரணம். அதே போலதான் எல்லா இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு புலம்பெயர் தேசத்தில் ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்தியாவுக்கு ஒழிக்க தேவையில்லை. இலங்கைக்கு ஒழிக்கிறதுக்கு, இந்தியாவுக்கு ஒழிக்கிறதுக்கு முதல் தமிழர்களுக்கு தமிழர் ஒழித்து செய்ய வேண்டிய ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது. என்றால் ஒருவரை ஒன்று செய்ய விடாத தடுப்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கின்றது. இதிலும் ஒன்று இணைந்து இயங்குவதாக இல்லை. சரி, இப்ப நீங்கள் கேட்டது போல இதனை எவ்வாறு தீர்க்கலாம் என்றால், தீர்ப்பது மிகவும் இலகுவானது ஒன்று. மிகவும் இதில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பது மிகவும் இலகுவானது ஒன்று. உலகம் பெரிது. நாங்கள் எத்தனை நாடுகளிடம் பேசினோம், எத்தனை நாடுகளிடம் போய் கதைத்தோம் என்றதான் இருக்கிறது. நாங்கள் வெளியில் நின்று கொடியை பிடித்து விட்டு வருவதால் எதுவும் நடைபெறப் போவதில்லை. உள்ளே சென்று அவர்களுடன் பேச வேண்டும். அதை ஆவது செய்தால் நாங்கள் சரி. இப்ப நான் என்னுடன் அமெரிக்காவில் இருந்தொருவர் பேசிய போது நான் ஒன்றுதான் கேட்டேன், உங்களால் ட்ரம்புடன் கதைக்க முடியுமா? ஏதாவது ஒரு வழியை ஏற்படுத்துங்க. ட்ரம்புடன் கதைக்க முடியுமா? ஈழத்தமிழர்கள் இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள், எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறீர்கள், செல்வந்தர்கள், படித்தவர்கள், உலகிலேயே கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடி என்றெல்லாம் சொல்கிறீர்கள். ஓகே, 6வது 2 பேர் நீங்கள் கதையுங்கள். ஒரே ஒரு அறிக்கை ட்ரம்ப் விடுவாராக இருந்தால் தென் ஆசியாவுக்கு ஆதிருப்ப இந்தியாவோவாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம். இப்ப இருக்கிற நிலைமையிலும் அப்படித்தான். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா நாங்கள் 2 வாரமாக நாங்கள் பேசியிருந்தோம். அமெரிக்கா இலங்கையில முதலீடு செய்வதுக்குரிய சூழல் இல்லை என்று சொல்லிவிட்டது. பயண எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. இலங்கையின் மீன்களை தடை செய்திருக்கின்றது. அமெரிக்காவுக்கும் தெரியும் என்றால் ஒரு சூப்பர் பவரை பொறுத்தவரையிலே நாங்கள் அவங்களை ஏமாற்றுறது என்று சொல்றது, அது நாங்கள் எங்களை ஏமாற்றுறது அல்ல. அவன் இலகுவாக ஒரு இலங்கையிடமே ஏமாந்து விடக்கூடிய ஒரு நாடு உலகத்துக்கு ஒரு சூப்பர் பவரா 100 வருஷம் இருக்க முடியாது. அவன் ஏமாறவில்லை, ஏமாந்த மாதிரி நடிக்கிறான் என்றுதான் அவன் அர்த்தம். இலங்கை இந்தியாவையும் சீனாவையும் எவ்வாறு கையாளுகின்றது, தனக்கு என்ன, தனது நிலை என்ன என்பதை அமெரிக்கா நன்றாக உணரும். உங்களுக்கு தெரியும், குவாட் அமைப்பிலிருந்து இந்தியாவை தூக்கிவிட்டது. அக்கூஸ் அமைப்பை தான் அமெரிக்கா இப்போது முதன்மைப்படுத்துகின்றது. அண்மையில் கூட ஆஸ்திரேலியாவின் பிரதமர் வெள்ளை மாளிகைக்கு சென்றிருந்தார். அங்கு பேசப்பட்ட விடயம் என்னென்று சொன்னால், கனிம வளம். சீனாவிடமிருந்து கனிம வளம், அதாவது அமெரிக்காவின் செமி கண்டக்டராக இருக்கலாம், டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், தேவையான மூலப்பொருட்கள் நிறுத்தப்படுமாக இருந்தால் அதுக்கு மாற்று வளமாக ஆஸ்திரேலியாவை தான் தயாராக்குறாங்க. கிட்டத்தட்ட $56 பில்லியன் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே போல அவங்க நீண்ட காலத்துக்கு தான் யோசிக்கிறாங்க. இப்ப காசாவில் இடம்பெற்ற போரை நிறுத்துவதும் உக்ரைன் போரை நிறுத்துவதற்குமான முக்கியமாக அமெரிக்கா முயற்சி செய்வது அத்தனை வளங்களையும் இந்தோ பசிபிக்கு மாற்றுவதற்கு. இந்தோ பசிபிக் என்று சொன்னால் இலங்கை சீனாவை மடக்க வேண்டும் என்று சொன்னால் இலங்கை அதுக்கு ஒரு மிக மிக முக்கியமானது. அது பக்ரம் ஏர்பேஸ் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமானதுதான் திருவோணமலை. அமெரிக்கா இலங்கையில அதாவது முதலீட்டுக்கு உகந்த இடம் இல்லை என்று சொன்னிய கையோட 17 பேர் வந்தாங்க. அவ்வளோ பேரும் அமெரிக்காவின் முதலீடு திரைசேரியை சேர்ந்தவங்க.
அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் என்று சொன்னது திருவோணமலையும் அருகம்பே, அது ரெண்டே இல்லை. அப்ப இதை அமெரிக்கா குறிவைக்கிறேன்னு தெரியும். என்று சொன்னால் ஆப்காண்ட பேக்ராம் ஏர்பேஸ் எவ்வளவு அதாவது பூகோள ரீதியாக எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை விட முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் திருகோணமலை. அப்ப இது அவங்களுக்கு தெரியாமல் இல்லை என்றும் இல்லை. நான் ஏன் இதுகளை எல்லாம் கூறிக்கொண்டு வரேன் என்று சொன்னால், எங்களிடமும் பேரம் பேசுவதற்கான சக்தி இருக்கின்றது. ஆனால் அதை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டோமோ என்றதான் கேள்வி. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் இடம்பெறுகின்ற பல விடயங்களுக்கு முக்கிய காரணங்களையும் தீர்வுகளையும் கண்டுபிடிக்க வேண்டிய அரசு தொடர்ச்சியாக அந்த விடயத்தை முறையாக கையாளாமல் கடந்து செல்லுகின்ற போக்கு ஆரோக்கியமானது அல்ல என்பதோடு, சர்வதேச ரீதியாக போதைப்பொருள் ஒழிப்பதில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கையை இலங்கையிலும் அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்று பல முக்கிய தகவல்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. கேரள அவசிய மையம். எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் 24 மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும். தொடர்புக்கு 9908165856.